ஹே கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். காஜு மம்மி சும்மா கும்முன்னு இருக்கா? இந்த வீடியோ முழுக்க ஜம்முன்னு தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான்லாம் ஒரு பேட்டின்னு வந்து உட்காந்துட்டா இப்படி சும்மா உண்டியல் தரிசனத்தை மட்டும் இல்லைங்க, கீழே இருக்க உளுந்தோடையும் சும்மா செம்மையாக காட்டுவேன். பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக நம்ம வித்யாபாலன் செல்லக்குட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்துச்சு. அங்கே ஒரு கேம் விளாட்னாங்க. நீங்களே பாருங்கள். செல்லம் அப்படியே வாயில் கவ்விக்கிட்டு சும்மா சூப்பராக சுற்றி சுற்றி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கையை மேலே தூக்கி செல்லம் ஆடும்போது ஆஹா சூப்பராக சேவ் பண்ணியிருக்கேன். அந்த அக்கில பார்க்குறதா இல்லை பின்னாடி திரும்பி ஆடும்போது பளபளன்னு தெரியிற அந்த தர்பூசணியை பார்க்குறதா அப்படின்ற டவுட்டு ரசிகர்களுக்கு ரொம்பவே வந்துச்சு. ஆமாங்க, செல்லம் இப்படி உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஓரமாக தன்னோட மேங்கோவை காட்டியே மிரட்டி விட்டுருச்சு. ஆஹா, ஆன்ட்டி ஆனாலும் இன்னமும் மேங்கோ அப்படியே இருக்கே ஜம்முன்னு. வாவ், செம்ம ஸ்ட்ரக்சராக இருக்குல்ல. எந்த கடையிலங்க இந்த டிஷர்ட் வாங்கினீங்க? இந்த டிஷர்ட் கிடச்சா நல்லாயிருக்கும். அப்படியே மாம்பழம் என்ன சைஸு அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக எங்களுக்கு காட்டுறீங்களே செல்லம் அப்படின்ற சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது நான்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வரும்போதே கை ரெண்டையும் மேலே தூக்கி இப்படி ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்க கருகரு அக்கில் காட்டாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி வந்தது மட்டும் இல்லாமல் இப்படி செல்ஃபி எடுக்கும்போது தரமாக ரசிகர்களுக்கு காட்டிடுச்சு அக்கில். வீடியோவை நல்லா உற்று நோக்கி கவனிச்சிங்கன்னா செல்லம் அப்படி நடந்து வரும்போது ரெண்டு ஆப்பிளும் மேலே இங்கேயும் செம்மையாக குலுங்கும். ஆமாங்க, ரெட் கலர் டிஷர்ட்டை பார்த்தோன்னா நமக்கு ஆப்பிள் தாங்க மைண்டில் வருது. ஆனால் இது ஆப்பிளை விட ரொம்பவே பெருசாக இருக்கும் போல். செல்லக்குட்டி நடந்து வரும்போது ஆஹா, மேலே சும்மா எவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக்கரா அப்படின்ற மாதிரி இருக்குது. ராஷ்மிகா மந்தனாவா இல்லை இது காம ராட்சசியா அப்படின்னு கேட்குற லெவலுக்கு சும்மா தரமாக தரிசனம் கொடுத்துருக்கு. ரீசெண்டாக வரப்போகிற படத்தோட டீசரில் செல்லம் என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத பார்க்காதீங்க, அதை எப்படி காட்டுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்லம் சும்மா சூப்பராக தன்னோட மேங்கோவை ரசிகர்களுக்கு செம்மையாக காட்டியிருக்கு. நம்ம பசங்க செல்லக்குட்டி என்ன சாப்பிடுது அப்படின்றத பார்க்கலாங்க. எப்படி சாப்பிடுது அப்படின்ட்டு அந்த திறக்கிற வாயை பார்க்குறதா இல்லை க்ளோஸ்அப்பில் வர்ற அந்த காயை பார்க்குறதா அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ இருக்க பாலிவுட் ஹீரோயின்லே டஸ்கி பியூட்டினா மிர்னால அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. பாருங்கள், க்ளோஸ்அப்பில் செல்லத்தோட மாம்பழம் சும்மா எப்படி சாக்லேட் தடவுன மாதிரி கும்முன்னு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நல்லா மாம்பழத்தை காட்டாமல் தொப்புல காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சூப்பராக நித்யா அகர்வால் காட்டிக்கிட்டு இருக்கு. நடிகை நயன்தாரோட மூஞ்சியை பார்த்தாலே போதும், எந்திரிக்காதவனுக்கும் எந்திரிக்கும், தூக்காதவனுக்கும் தூக்கும். என்ன நான் சொல்கிறது. நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோலேயே காஜி மம்மியோட இந்த காஸ்டியூமில் சில கிளிப்பிங் போட்டிருந்தோம். அதில் செல்லத்தோட தரிசனத்தை ஃபுல்லாக காட்ட முடியல. அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோலையும் செல்லத்தோட இந்த கிளிப்பிங்ஸை கொண்டு வந்திருக்கோம். நீங்களே பாருங்கள், ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு செல்லம் ராக்கெட்டை காட்டிக்கிட்டு சும்மா கும்முன்னு வந்து போஸ்ட் கொடுத்துருக்கு. அப்பப்போ கையை தூக்கும் போது க்ளீன் ஷேவில் அக்களையும் காட்டி மிரட்டி விட்டுருந்துச்சு. டாப்பாங்கில் பாருங்கள் செல்லத்தோட ஆப்பிள் எப்படி சும்மா தரமாக தெரியுது அப்படின்றத. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம மிருனாளி ரவியோட உளுந்தோட தரிசனத்தை தான். செல்லம் இப்படி பிளேட்டை வச்சுட்டு தன்னோட அழகாக தானே வர்ணிச்சிக்கிட்டு இருக்கு. ஆஹா, சைடு வீல பார்க்கும்போது மாம்பழமும் சும்மா க்யூட்டாக அழகாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வந்து இடுப்பை கிட்லி வச்சிடுறேன். யாரா அந்த ஆண்டி சும்மா கும்முன்னு இருக்கு, பறந்து விரிஞ்ச இந்த முதுகுக்கு சொந்தக்காரி யார் அப்படின்னு யோசிச்சா அட நம்ம ஜென்னிலியா. ஒரு காலத்தில் க்யூட்டாக இருந்தது, இப்போ செம்ம ஹாட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது எப்போவுமே நான் க்யூட்டு தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பழைய வீடியோவும் தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆஹா, இடுப்பு மடிப்பு சும்மா எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சைடு வியூவில் பார்க்கும்போது குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது செல்லத்தோட மேங்கோ. என்னடா வீடியோவில் கொஞ்ச நாளாக ஆளையே காணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் செல்லம் சும்மா ஒரு கிரிக்கெட் போட்டியோட தொடக்க விழாவில் சும்மா கும்முன்னு குத்தாட்டம் போட்டிருக்கு. ஆமாங்க, செல்லம் மில்கி பியூட்டியாக வந்து அப்படி ஸ்டேஜில் நின்னோனையே கூட்டம் அலமோத ஆரம்பிச்சிச்சு. செல்லத்தோட தரிசனத்தை பார்க்குறக்காகவே அங்கே பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை செல்லமும் சும்மா ஏமாத்தலைங்க. சும்மா கும்முன்னு தன்னால் எதெல்லாம் காட்ட முடியுமோ எல்லாத்தையும் காட்டி எதெல்லாம் குலுக்க முடியுமோ எல்லாத்தையும் குலுக்கி அவங்களையும் அன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக குலுக்க வச்சுருக்கோம் செல்லக்குட்டி. ஒரு சில பசங்களுக்கு ஆள் குட்டையாக இருந்தாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் குட்டையாக இருந்துட்டு இப்படி கொழு கொழுன்னு கும்முன்னு இருந்தால் யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆமாங்க, கௌரி கிஷானோட அந்த டைட்டான மாம்பழத்தை பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டாங்க எல்லாருமே. அடுத்து நம்ம ராஷ்மியா செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்துச்சு. வந்தவங்க எல்லோரும் செல்லத்துக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. செல்லம் எட்டி எட்டி கை கொடுக்கும்போது செல்லத்தோட அந்த க்யூட்டான ஆப்பிள் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. முக்கால்வாசி தெரிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தெரியாதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது ஆமாம், செல்லம் அங்கே கொடி குத்தியிருக்கே, கொஞ்சம் ஆனால் மிஸ் ஆனாலும் செல்லத்தோட பால் பஞ்சர் ஆயிருமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கவலைப்பட்டாங்க. கன்னட சினிமாவை கலக்கிட்டு இருந்த ரச்சிதரம் கூலி படத்தில் நடித்ததுக்கு பிறகு இந்திய சினிமாவே கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, செம்ம வைரலாக போயிட்டுருக்கு செல்லத்தோட வீடியோஸ் எல்லாமே. ஆமாம், செல்லம் ஒன்றும் சும்மா இல்லைங்க, ஹாட்டான கண்டென்ட்டை அள்ளி விதைச்சி விட்ருக்கு சோசியல் மீடியா முழுக்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கஜல் ஆண்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாருங்கள், கையை மேலே தூக்கி இப்படி ஆட்டும்போது அக்கிள் என்னமா குலுங்குது அப்படின்னு. இதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு யார் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி ஆண்டி ரெண்டு கையையும் தூக்கி அக்கிளை செம்மையாக குலுக்கிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இப்படி குளிக்கிறதையே பார்த்து நீங்கள் எதையும் பிடிச்சி குளிக்கிறாதீங்க. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ண ரசிகர்களுக்கு ரொம்பவே நன்றி.
இந்த வீடியோவில் எந்த நடிகை கொடுத்த தரிசனம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.